அடுத்து 30 நாட்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு அதை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதற்கான ஒரு யோசனை இருக்குது. அது நிறைவேறுமா நிறைவேறாதா, அதை நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, ஸோ அது கரெக்டான ஒரு பாதையை நோக்கி போகுமா அப்படின்ற ஒரு கேள்விகளாக நிறைவேறவும் முடியல, உள்ளே வச்சுக்கவும் முடியல. நல்லதும் நடக்க மாட்டேங்குது, கெட்டதும் நடக்க மாட்டேங்குது, மிடில் இருக்குது. என்னதான் பண்ணுறது இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும்? இப்படியெல்லாம் நிறைய சப்ரஸ். பணம் ரீதியாக ஒரு கம்ப்ளீஷன் இருக்குது, பொருளாதாரம் ரீதியாக ஒரு கம்ப்ளீஷன் இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து உயரம், உங்களுடைய அந்த டிக்னிட்டி, நீங்கள் எந்த ப்ரொஃபஷனல் இருந்தாலும் நீங்கள் தான் அதில் கிங். அந்த மாதிரி ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கான பதிவு என்ன, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 30 நாட்கள் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, உங்க ராசிக்கு அடுத்த 30 நாள் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா டாரோ கார்டு மூலமா நமக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ராசியினரும் தொடர்ந்து முழு பதிவையும் பாருங்க. உங்க ராசிக்கான விஷயங்கள் என்ன, அடுத்த 30 நாட்கள் உங்களுடைய லைஃப் எப்படி அமைய போகுது, சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா இன்னும் சூப்பரா சிறப்பா அமையும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் நம்ம டாரோ கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். துலாம் ராசி நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்காக தான். நீங்க துலாம் ராசியா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுல இருக்கிற யாராவது துலாம் ராசியா இருக்கலாம். துலாம் ராசிக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, பாசிட்டிவா என்ன உங்க லைஃப்ல நடக்க போகுது அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் ஜாரா மேம் டாரோ கார்ட் ரீட் மூலமா நமக்கு சொல்ல போறாங்க. வாங்க பதிவுக்குள்ள போய் முழு பதிவையும் பார்த்து பயனடைங்க. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்து 30 நாட்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த பதிவை இந்த தருணத்தில் காண்பித்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லும் விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நடக்கும்ன்ற நம்பிக்கையோட. ஸோ துலாம் ராசிக்கு அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ துலாம் ராசி வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விஷயத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு விஷயத்துக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருப்பீங்க உங்களோட வேலை தொழில் சார்ந்த இடத்துல. ஸோ அதை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், அதற்கான ஒரு யோசனை இருக்குது. அது நிறைவேறுமா நிறைவேறாதா, அதை நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, ஸோ அது கரெக்டான ஒரு பாதையை நோக்கி போகுமா அப்படின்ற ஒரு கேள்விகளாக இருந்திருக்கும் இல்லையா. அதுக்கெல்லாம் ஒரு கிளியரான பதில் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களில். அண்ட் வாய்ப்புகள் எத்தனை வந்தாலும் அதை உங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான மைண்ட் செட் இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அப்படின்னா நிறையா கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் போது அதை பெண்டிங் இல்லாமல் அதை கிளியர் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் வந்துக்கிட்டே இருக்குது, பெண்டிங் இல்லாமல் எல்லாத்தையும் கிளியர் பண்ண பார்ப்பீங்க. ஏன்னா எல்லா விதமான சின்ன சின்ன வாய்ப்புகளும் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி மைண்ட் செட்டோட எல்லா வாய்ப்பையும் யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா கூட வெளியிலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன கஸ்டமர்ஸ்லேருந்து பெரிய கஸ்டமர்ஸ் வரைக்கும் ஒருத்தரை கூட விடக்கூடாது. ஸோ எல்லா விஷயங்களும் கிளியராக பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு மிகப்பெரிய தெளிவு, மிகப்பெரிய நம்பிக்கை, மன ரீதியாக ஒரு உறுதி உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில். ஸோ இங்கே ஒரு விஷயம், எனக்கு என்ன அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயத்த நிச்சயமாக கிடைக்கும். ஸோ துலாம் ராசிக்கு காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்
அடுத்த 30 நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். அவங்களுடைய மனசை உடைச்சதோ அழுத்தம் கொடுத்ததோ ஏதோ ஒன்று ஒரு சப்ரஸ் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். வெளியேறவும் முடியல, உள்ளே வச்சுக்கவும் முடியல, நல்லதும் நடக்க மாட்டேங்குது, கெட்டதும் நடக்க மாட்டேங்குது, மிடில் இருக்குது, என்னதான் பண்ணுறது இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும், இப்படியெல்லாம் நிறைய சப்ரஸ் ஆகிருப்பீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீஷனை நோக்கி போக போகுது. அடுத்து 30 நாட்கள் அதுக்கான விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். முன்னேற்ற பாதையை நோக்கி போகும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப். முடங்கி போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்ற இடத்துல இல்லை, இது முன்னேற்ற பாதையை நோக்கி போகுது, இது அடுத்த கட்டத்துக்கு போகுது, உங்களோட ரிலேஷன்ஷிப் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. ஸோ ஒரு மிகப்பெரிய மன கிளர்ச்சி, மிகப்பெரிய மன சந்தோஷம், திருப்தி, இதெல்லாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த 30 நாட்கள் நிச்சயமாக ஏற்பட போகுது அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் காட்டுது. ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மாதங்களா 7 வருடங்களா நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு உழைப்புக்கு, நீங்கள் சிந்தின வியர்வைக்கு நிச்சயமாக பலன் இருக்குது. சக்ஸஸ் கிடைக்க போகுது, வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. வரக்கூடிய இந்த 30 நாட்கள், அடுத்த 30 நாட்கள் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ, உங்களுக்கு வெற்றி வேணும்னா படிப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், ஒரு வெற்றி வேணும், ஸ்காலர்ஷிப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும், நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்களே, அதற்கு இந்த 30 நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிரந்தர வெற்றியாக உங்களுக்கு இருக்கும்ன்றது உங்களுக்கான ரீடிங்கில் காட்டுது. ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அடுத்த 30 நாள் அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவானுடைய கம்ப்ளீட் ஒரு எனர்ஜியும் சரி, ஆசீர்வாதமும் சரி இந்த அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது என்ன ஆகும்னா, பணம் ரீதியாக கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறும். அண்ட் குடுக்கல் வாங்கல் இருக்குது, அதெல்லாம் அதுவும் உங்களுக்கு ஃபேவராக மாறும். ஸோ பணம் ரீதியாக நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது உங்களுக்கு அவுட்கம்மை கொடுத்தே தீரும். அப்போ நெக்ஸ்ட்டு 30 நாளில் இப்போன்னு இல்லை, ப்ரெசண்ட்டுக்கு, அதாவது இப்போ ப்ரெசண்ட்டில் எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, ப்ரெசண்ட்டில் எனக்கு ஒரு விஷயம் செய்யணும், அதுக்கு பணம் வேணும், அதை மட்டும் யோசிக்காதீங்க. ஃப்யூச்சருக்கு எனக்கு ஒரு விஷயம் வேணும், நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறேன், இல்லை பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு இந்த 30 நாளை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது கிடைச்சே தீரும். நியர் ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். அப்போது பெரிய பெரிய பிளானிங்ஸ், பணம் ரீதியான, பொருள் ரீதியான பெரிய பெரிய பிளானிங்ஸை வரக்கூடிய 30 நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, பெண்களுக்கு கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது. ஸோ அடுத்த 30 நாட்கள் மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் நடக்கும். நீங்கள் வந்து இந்த 888 இன்ஃபினிட் இந்த சிம்பிள் 888 எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ண உங்களுக்கு சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். 8 மாதங்களாக நீங்கள் மிகப்பெரிய அடி வாங்கியிருப்பீங்க. 8 மாதங்களாக மிகப்பெரிய பிரச்சனை, உயிரோட இருக்கலாமா வேணாமா அந்த மாதிரிலாம் போயிருக்கும் இல்லையா லைஃப். ஆனால் அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகும் இந்த 30 நாள், அடுத்த 30 நாட்கள். ஸோ அடுத்த 30 நாட்கள் அது சேஞ்ச் ஓவர் ஆகும் போது நீங்களும் பாசிட்டிவாக என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லா விஷயங்களையும் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு 8 வருஷத்துக்கு நீடிக்கக்கூடியதாக இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சரை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அடுத்த 30 நாட்கள் மாற்றத்துக்குரிய நாட்களாக இருக்க போகுது. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியுமோ, எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஃப்யூச்சருக்கான விஷயங்களாக கூட இருக்கட்டும், அதெல்லாம் அடுத்த 30 நாட்கள் பண்ணால் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஓவரால் துலாம் ராசி அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ பணம் ரீதியாக ஒரு கம்ப்ளீஷன் இருக்குது, பொருளாதாரம் ரீதியாக ஒரு கம்ப்ளீஷன் இருக்குது, உங்களுடைய அந்தஸ்து உயரம், உங்களுடைய அந்த டிக்னிட்டி, நீங்கள் எந்த ப்ரொஃபஷனல் இருந்தாலும் நீங்கள் தான் அதில் கிங். அந்த மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பெருசாக வந்து பூம் ஆகும், எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஸோ பெரிய மனிதர்களுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மோரோவர் ஒரு ராஜ வாழ்க்கைக்கான ஒரு அஸ்திவாரமாக இந்த அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் நிச்சயமாக நிறைய பேருக்கு இருக்க போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ அடுத்த 30 நாட்கள் அடுத்து வரக்கூடிய 10 வருஷ தலையெழுத்து தீர்மானம் செய்யக்கூடியதாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. டேரோ கார்டு ரீடிங் மூலமா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ராசியினருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா மேம் நமக்கு ரொம்ப அழகா தெளிவா
கார்டு ரீட் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப பயனுள்ள பதிவா இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் டேரோ கார்டு ரீட் பண்ணணும், உங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாரா மேமை நீங்க நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா டேரோ கார்டு ரீடிங்ல தீர்வு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்பட்டாலும், இல்ல நம்ம பிறந்த நேரம் நமக்கு தெரியல, டேட் ஆஃப் பர்த் இல்ல, இந்த மாதிரி உள்ள நபர்களும் டேரோ கார்டு மூலமா உங்களுடைய முழு பலன்களை ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகம் இருந்தாலும் ஜாதகம் இல்லைன்னாலும், பிறந்த நேரம் தேதி தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நிறைய நல்ல விஷயங்கள் டேரோ கார்டு மூலமா நமக்கு ஜாரா மேம் மூலமா கிடைக்க போகுது. அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.